Hello everyone, welcome back to today's learning story. First, we have a beautiful story between an owl and a fox. After that, enjoy a short and funny conversation between a rat and a cat. So, please watch the video till the end. Let's get started. In a dense forest lived an old owl who could no longer fly long distances. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வயதான ஆந்தை வசித்து வந்தது. அதனால் நீண்ட தூரம் பறக்க முடியவில்லை. Nearby lived a young fox who had no family and always felt lonely. அருகில் ஒரு இளம் நரி வசித்து வந்தது. அதற்கு குடும்பம் இல்லை, எப்போதும் தனிமையாக உணர்ந்தது. Every night, the fox would sit under the tree and talk with owl. ஒவ்வொரு இரவும் நரி மரத்தடியில் அமர்ந்து ஆந்தையுடன் பேசும். One cold night, the fox said softly. ஒரு குளிர் இரவில் நரி மெதுவாக கேட்டது. Owl, why do you always stay awake? Don't you get tired? ஆந்தை, ஏன் நீ எப்போதும் விழித்திருக்கிறாய்? உனக்கு சோர்வாக இல்லையா? The owl said, I stay awake to watch over the forest and to watch over you. காட்டை காக்கவும் உன்னை காக்கவும் நான் விழித்திருக்கிறேன் என்று ஆந்தை சொன்னது. The fox was surprised. Me? But why? I'm just a lonely fox. நானா? ஆனால் ஏன்? நான் ஒரு தனிமையான நரி. The owl replied, Because I know how it feels to have no one. ஆந்தை பதிலளித்தது, யாரும் இல்லாதது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். Long ago, I lost my family too. நீண்ட காலத்திற்கு முன்பு நானும் எனது குடும்பத்தை இழந்தேன் என்று கூறியது. Fox lowered his head. நரி தலை குனிந்தது. Days passed and their bond grew deeper. நாட்கள் கடந்தன, அவர்களின் பிணைப்பு ஆழமாக வளர்ந்தது. The owl taught the fox how to stay safe, how to avoid dangers and how to trust himself. ஆந்தை நரிக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஆபத்துக்களை எவ்வாறு தவிர்ப்பது, தன்னை எப்படி நம்புவது என்பதை கற்றுக் கொடுத்தது. One night, the wind shook the forest badly. The owl's tree cracked and the owl fell to the ground injured. ஒரு இரவில் காற்று காட்டை மோசமாக உலுக்கியது. ஆந்தையின் மரம் விரிசல் அடைந்தது. ஆந்தை காயமடைந்து தரையில் விழுந்தது. The fox ran to him crying, Please don't leave me. You are the only one I have. நரி அவனிடம் ஓடி வந்து, தயவு செய்து என்னை விட்டு போகாதே, எனக்கு இருக்கிற ஒரே ஒருத்தர் நீதான் என்று அழுதது. The owl smiled weakly. Don't cry, little one. You gave me a reason to stay alive this long. ஆந்தை பலவீனமாக சிரித்தது. அழாதே குட்டி, இவ்வளவு நாள் நான் உயிருடன் இருப்பதற்கு நீ ஒரு காரணத்தை கொடுத்தாய் என்றது. The fox hugged the owl with his soft fur, keeping him warm through the night. நரி தனது மென்மையான ரோமங்களால் ஆந்தையை கட்டிப்பிடித்து இரவு முழுவதும் அதை சூடாக வைத்திருந்தது. When morning came, the storm had passed. காலை வந்தபோது புயல் ஓய்ந்திருந்தது. The owl said, I may not fly forever, but you must live bravely for both of us. ஆந்தை சொன்னது, நான் என்றென்றும் பறக்க முடியாமல் போகலாம், ஆனால் நீ நம் இருவருக்காகவும் தைரியமாக வாழ வேண்டும். From that day, the fox stayed beside the owl every night, bringing food, keeping him warm and never letting him feel alone again. அன்று முதல் நரி ஒவ்வொரு இரவும் ஆந்தையின் அருகில் தங்கி உணவு கொண்டு வந்து அதை சூடாக வைத்திருந்தது. மீண்டும் ஒருபோதும் அதை தனிமையாக உணர விடவில்லை. And in the quiet heart of the forest, two lonely souls became each other's family. காட்டின் அமைதியான இதயத்தில் இரண்டு தனிமையான ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் குடும்பமாக மாறின. Hi rat, what are you doing? Hi எலி, நீ என்ன செய்கிறாய்? I'm eating peanuts. Want some? நான் வேர்க்கடலை சாப்பிட்றேன், கொஞ்சம் வேணுமா? Peanuts? I like milk, not peanuts. வேர்க்கடலையா? எனக்கு பால் பிடிக்கும், வேர்க்கடலை அல்ல. Good, I can eat more peanuts. சரி, நான் இன்னும் வேர்க்கடலை சாப்பிடலாம். Why are you running now? நீ ஏன் இப்படி ஓடிட்டு இருக்க?
எக்ஸசைஸ். ஐ வாண்ட் டு பி ஃபிட். உடற்பயிற்சி. நான் ஃபிட்டாக இருக்க விரும்புகிறேன். வாவ், ஐ ஷுட் ரன் டூ. வாவ், நானும் ஓடணும். எஸ், பட் நாட் பிஹைண்ட் மீ, ஓகே? ஆமாம், ஆனால் எனக்கு பின்னால் இல்லை, சரியா? ரிலாக்ஸ், டுடே ஐ எம் ஆன் டயட். நிம்மதியாக இரு, இன்னைக்கு நான் டயட்டில் இருக்கேன். தேங்க் காட், கடவுளுக்கு நன்றி. பட் டெல் மீ, வை டு யூ ஆல்வேஸ் லிவ் இன் மை கிச்சன்? ஆனால் சொல்லு, ஏன் எப்பவும் என் சமையலறையிலே இருக்க? கிச்சன் இஸ் மை ஹோம் டவுன். ஆல் மை ரிலேட்டிவ்ஸ் லிவ் தேர். சமையலறை தான் என் சொந்த ஊர். என் உறவினர்கள் எல்லாரும் அங்கேதான் இருக்கிறார்கள். ரியலி? ஹவு மெனி ரிலேட்டிவ்ஸ் டு யூ ஹாவ்? நிஜமாவா? உங்களுக்கு எத்தனை உறவினர்கள்? 72 cousins. We are a big family and a big headache for you. 72 உறவினர்கள். நாங்கள் ஒரு பெரிய குடும்பம், உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. ஓ எஸ், யூ ஆல் ஈட் மோர் தேன் மீ. ஓ ஆமாம், நீங்கள் எல்லாரும் என்னை விட அதிகமாக சாப்பிட்றீங்க. நாட் மை ஃபால்ட். யுவர் பாஸ் பைஸ் டேஸ்டி பிஸ்கெட்ஸ். ஏன் தப்பு இல்லை, உங்கள் முதலாளி சுவையான பிஸ்கட் வாங்குறார். அட்லீஸ்ட் லீவ் சம் ஃபுட் ஃபார் மீ. குறைந்தபட்சம் எனக்கு கொஞ்சம் உணவையாவது விட்டுவிடு. தென் ஸ்டாப் சேசிங் மீ. அப்புறம் என்னை துரத்துறது நிறுத்து. டீல், ஐ வில் நாட் சேஸ் யூ. டீல், நான் உன்னை துரத்த மாட்டேன். டீல் அக்செப்டட் பட் ஒன் கண்டிஷன். ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் ஒரு நிபந்தனை. வாட் கண்டிஷன்? என்ன நிபந்தனை? இஃப் யூ see cheese, கால் மீ immediately. சீஸ் பார்த்தால் உடனே என்னை கூப்பிடு. ஃபைன். இஃப் யூ see milk, கால் மீ immediately. சரி, பால் பார்த்தா உடனே என்னை கூப்பிடு. ஓகே, we are partners now. சரி, நாம் இப்போ கூட்டாளிகள்.